Hello guys, welcome to our newly launched interior fit-out quantity designing practices course. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக தெரியும் என்னென்னு சொன்னால் நம்ம என்ன நியூ கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணினாலும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து அந்த கோர்ஸோட கண்டென்ட். நம்ம இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நம்மளோட இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி டிசைனிங் ப்ராக்டிசஸுடைய கோர்ஸ் கண்டென்ட், இந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் வந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதே போல் நம்ம இதுக்கு முதல் நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட எல்லா வகையான கோர்சஸ்லேயும் ஸ்பெஷலாக வந்து நம்ம லான்ச் பண்ணின சிவில் கியூஎஸ், அதே போல் எம்இபி கியூஎஸ், அதே போல் சிவில் கோர்ஸ் எஸ்டிமேஷன், அடுத்து வந்து மாஸ்டர் கிளாஸஸ், இந்த எல்லா கோர்சஸ்லேயும் வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பேஸ்டாக வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம், அந்த என்ன ப்ரொஜெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எல்லா கோர்சஸ்லையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே சேமான கன்செப்ட் இந்த நியூலி லான்ச் கோர்ஸ், அதாவது இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி டிசைனிங் ப்ராக்டிஸில் வந்து நம்ம என்ன ப்ரொஜெக்டை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது பற்றிய இந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், நமக்கு தெரியும் வந்து நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட்லேயே வந்து என்ன அந்த இன்டீரியர் ஃபிட் அவுட், நம்ம எப்படி அந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டை செய்யலாம், அந்த டீட்டெயிலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த செஷனை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலான்னு சொன்னால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்குது, அதை ஃபெஸ்ட் பாருங்கள். அதாவது கோர்ஸ் கண்டென்ட் வீடியோவை ஃபெஸ்ட் பார்த்துட்டு இதை பார்க்குற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு அல்டிமேட் நாலேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அதே போல் நம்ம என்ன ப்ராஜெக்டை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியாவும் வந்து உங்களுக்கு அந்த இடத்த க்ரியேட் ஆகும். ரைட், இதில் வந்து நம்ம என்ன ப்ராஜெக்டை வந்து நம்ம என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம்னா, அதாவது ஒரு துபாய் பேஸ்டான ஒரு காஃபி ஷாப் ஒன்றில் வந்து எப்படி இன்டீரியர் ஃபிட் அவுட் ஒர்க் நடக்குது, அதில் இருக்கிற ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இந்த கோர்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒரு காஃபி ஷாப்பில் வந்து என்னென்ன ஐடியாக்கள் இருக்கோ கிட்டத்தட்ட நம்ம இதை நம்ம லேர்ன் பண்ணி வெரி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டைமில் வந்து இதே சேம் கன்செப்ட் ஐடியா வந்து நீங்கள் வேறொரு இன்டீரியர் ஃபிட் அவுட், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு இன்டீரியர் ஃபிட் அவுட் வந்து வேறொரு ஷாப்பு கொண்டு ஷேர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த சேம் ஐடியா கன்செப்ட் இதை பற்றி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் கொண்டு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம. அதால் வந்து இப்போ அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ரோவை வந்து எந்த இன்டீரியர் ஃபிட்டும் இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஃபிட் அவுட் வந்து ஷெல் அண்ட் கோர், அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பில்டிங்குக்கு உள்ளதான் வந்து இன்டீரியர் வந்து நம்ம செய்வோம். அப்போ இது வந்து துபாயில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹைரைஸ் பில்டிங்கில் வந்து கீழ் ஃப்ளோரில் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம இன்டீரியர் ஃபிட் அவுட் செய்ய போகிறோம். ரைட், அந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டோட வி ஆர் த இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சர்வே. ஸோ இந்த செக்டரில் வந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுங்கிறது சம்மந்தமாக தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இனிஷியலாக வந்து இந்த இடத்துல வந்து இதில் இருக்கிற சைஸஸ், இது எப்படி உயரமாக இருக்குது, இதில் லென்த் வித் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட் செய்யாமல் எப்படி இருக்கும் இந்த ரூமுங்கிறது தான் இந்த கன்செப்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு செப்பரேட்டான ரூம். அப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஆல்ரெடி இருக்குது, அப்போ எப்படி இது கண்டிஷன் இருக்குங்கிறது ஜஸ்ட் வந்து விஷுவல் பண்ணுங்கள். இது வந்து கான்கிரீட்டான ஃபுல்லாக வால், அதே போல் இங்கே ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து HVAC ரிலேட்டடான டக் போகுது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மெயினாக வந்து ஃபயர் ஃபைட்டிங் உரிய ரெட் கலர் ஸ்டீல் பைப் லைன் போகுது. அதே போல் இதில் வந்து டேட்டா கேபிள்ஸ் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டேட்டா ட்ரங்க் போய் கொண்டிருக்கு. அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரைனேஜ் பைப்பு போகுது இதில் பக்கம். அப்போ அதிகமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸஸ் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் வந்து நம்ம எப்படியா நம்ம மாற்ற போகிறோம் என்று சொன்னால், அதாவது இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து இப்போ இருக்கிற இந்த பில்டிங்கோட எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிற கரண்ட் தோற்றம் அப்பியரன்ஸ். ஓகே, அப்போ இப்படிப்பட்ட இந்த இடத்தை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னு சொன்னால், இதில் எப்படி ஃபைனலாக இருக்கும்னு சொன்னால் நம்ம இப்படித்தான் செய்ய போகிறோம். அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த இடத்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு காஃபி ஷாப் மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதாவது இதுக்குரிய இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி டிசைனிங் ப்ராக்டிஸ், இதில் என்னென்ன ஐட்டங்கள் இன்வால்வ் ஆகுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கோர்சஸில். அப்போ இதில் ஒரு தோற்றம் எப்படி இருக்குங்கிற ஐடியா தான் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இப்படிப்பட்ட ஒரு பிக்சராக நான் காட்டலாம். அதே போல் வந்து பாருங்கள், வந்து அந்த நம்ம மேலுக்கு பார்த்த அந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்கும், இதில் இருக்கிற இன்டீரியர் ஃபிட் அவுட், இதில் வால் ஃபினிஷஸ் எப்படி இருக்கும், இதில் இருக்கிற போட்டு இருக்கிற இவங்களோட
ஃபர்னிச்சர்ஸ் எப்படிங்க, ஃப்ளோ ஃபினிஷ் இதுக்கு மேலே அந்த பிளான்ட்டுகள் வச்சிருக்காங்க அது எப்படி இருக்கும், அதே போல் இதில் இருக்கிற வேறு ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டுக்குள்ள, சீலிங் ஃபினிஷஸ் என்ன வரப்போகுது அப்படி மாதிரி எல்லா விஷயங்கள், அதே போல் எம்இபி ரிலேட்டடாக என்ன வரப்போ எல்லாம் வந்து நம்ம கோர்ஸஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தோற்றமாக தான் நம்ம செய்ய போகிற இந்த ப்ராஜெக்ட் பில்டிங்கும் இருக்க போகுது. ஃபைனலாக வந்து இருக்கிற ஒரு தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்போ இதுக்குரிய இன்டீரியர் ஃபிட் அவுட் வந்து எப்படி இருக்கலாம், இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன, இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் என்ன, இது எப்படி குவான்டிட்டி ஆஃப் எடுக்கலாம்ங்கிற டீட்டெயிலான விஷயங்களை வந்து நம்மளோட கோர்சஸில் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் வந்து ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்து என்ன சொன்னால் இதுதான் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஸோ அப்போ ரைட் ஓகே இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இன்டீரியர் ஃபிட் அவுட்டான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வெரி ப்ராப்பராக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு சொன்னால் நம்மளோட ஒர்க்கையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே கேஸ், இந்த செஷனோட மெயின் இன்டென்ஷன் வந்து என்ன சொன்னால் இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து விஷுவல் பண்ணணும், அதுதான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். ஓகே, இப்போ நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் நம்ம என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணினோமோ, அதாவது ப்ரீலிமினரி, அதாவது அதிகமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அதில் இருந்த மாதிரி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த ஆர்டர்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இப்போ பார்த்துட்டு மூவ் ஆகும்.